கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்தது. தமிழகத்தில் அண்மை காலங்களில் விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட அதிகளவு உயிரிழப்பு இதுவாகும். கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 22 பேரும், சேலம் மருத்துவமனையில் 8 பேரும், முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் 4 பேரும், புதுச்சேரி ஜிப்மரில் 3 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விஷச்சாராயம் அருந்தி 37 பேர் உயிரிழந்திருக்கும் சம்பவத்தால் கள்ளக்குறிச்சி மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும், சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ள ஸ்டாலின், மெத்தனால் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் கண்டறிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அத்துடன் இச்சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நேராமல் தடுப்பதற்கு அரசுக்கு ஆலோசனை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கையில் திமுக அரசு தோல்வியடைந்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் அரசு தோல்வியை கண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள், அவருக்கு நவீன முறையில் சிகிச்சை அவர் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த துயர சம்பவம் தமிழகத்தையே மிகவும் துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. ஒரு வருஷம் தான் இது, கடந்த வருஷம் தான் மரக்காணத்துல 22 பேர் இறந்துருக்காங்க. இப்ப 35 மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த அரசு ஏற்பட்ட பிறகு பல துயர சம்பவங்கள் கள்ளச்சாராயம் ஏற்பட்டதிலிருந்து அதை தடுத்துகிற நடவடிக்கையில் இவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பதை தெரிவித்தது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. தமிழக அரசு விழித்துக்கொண்டு கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது. தமிழ்நாடு டாஸ்மாக், அரசு விற்கின்ற சாராயம், இது கள்ளச்சாராயம், அப்புறம் கஞ்சா, இன்னும் பல்வேறு போதை, இதெல்லாம் இந்த எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அப்படியே தள்ளாடுகிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 35 பேர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் பலர் உயிரிழந்திருக்கும் செய்தி தனக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போன்றதொரு நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை என தெரிவித்துள்ள விஜய், மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாத வண்ணம் தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும்
தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளான இன்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு விஷச்சாராய விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேரவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே விஷச்சாராய உயிரிழப்புகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் கொண்டு வந்துள்ளன. வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் விஷச்சாராய விவகாரத்தை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் என்பதால் காரசார விவாதம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டிலிருந்து 65 விழுக்காடாக உயர்த்திய திருத்தச் சட்டத்தை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பீகாரில் கடந்த ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு 50 விழுக்காட்டிலிருந்து 65 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் வகுப்பினருக்கான 10 விழுக்காட்டையும் சேர்த்து பீகாரில் 75 விழுக்காடு இடஒதுக்கீடு அமலாக்கியது. இதற்கு எதிராக பாட்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அரசின் 2 திருத்தச் சட்டங்களையும் ரத்து செய்து உத்தரவிட்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதாக சட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடங்கியிருக்கும் நிலையில் இடுக்கி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 21ஆம் தேதி மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கும், ஜூன் 22ஆம் தேதி வயநாடு, காசர்கோடு மாவட்டங்களுக்கும், ஜூன் 23ஆம் தேதி இந்த 5 மாவட்டங்களோடு பாலக்காடு மாவட்டத்திற்கும் அதி கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மே இறுதியிலேயே தொடங்கியது. ஜூன் முதல் வாரத்தில் பெய்த மழை அடுத்து 2 வாரங்களில் பொய்த்து போனது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடங்கியிருப்பது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படை அங்கு விரைந்துள்ளது. அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படை பல்வேறு மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் 210 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, எர்ணாகுளம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சாலை வழியாக விரைந்தனர். கர்நாடகாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து சைக்கிள் பேரணி நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக மாநிலத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 2 காசுகளும் உயர்த்தப்பட்டன. இதனை கண்டித்து பாஜக சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பெங்களூருவில் பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா தலைமையில் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாரிவேந்தர், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை மேற்கோள் காட்டி முர்முவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்கள் எந்த ஒரு துறையிலும் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதை முர்மு நிரூபித்து காட்டியுள்ளதாகவும் பாரிவேந்தர் பதிவிட்டுள்ளார்.